பாலாவின் பார்வையில் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த சோலார் பேனல் சம்மந்தமான வீடியோக்களில் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட். ஸோ இது வரைக்கும் நான் கவர் பண்ண விஷயத்தில் நிறையா டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு போடுங்க, நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, வாங்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சோலார் பேக்கப் சிஸ்டத்துக்கு நீங்கள் முதல் பார்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்னு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் சோலார் பேனல் போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் விஷயம் இப்போ நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பவர் பில்லை சேவ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பவர் பில் 2000 ரூபாயை கூட தாண்டலை, அதாவது 2 மாதம் சைக்கிளில் வர பவர் பில்லே 2000 ரூபாய் கூட தாண்டலைன்னா சோலார் பேனலில் நீங்கள் பவர் கன்சம்ஷன் இதில் சேவ் பண்ணுறதை விட உங்களுடைய அப்ளையன்சஸ் இன்னும் பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணுற அப்ளையன்சஸ்க்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். உங்களுடைய ஃபேன்ஸு, லைட்ஸு, மிச்ச அப்ளையன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குது. இப்போ எல்இடி லைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸில் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் ஃபேன்ஸ்னு இருக்குது. இது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸோட பாதி தான் பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறப்ப நீங்கள் உங்களுடைய 2000 ரூபாய் பில்லையும் இன்னும் கம்மி பண்ணலாம். ஏன்னா அதுதான் நம்ம கோல்னு இருக்கீங்கன்னா. மிச்சபடி நீங்கள் சோலார் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கும் இந்த கேஸில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஒரு பவர் பேக்கப் வீட்டில் இல்லை அப்படின்றப்ப சோலார் போடுறது பெட்டர். நீங்கள் இபி இன்வெர்டர்னு போனீங்கன்னா அது ஒன்ஸ் அகைன் பவர் கன்சம்ஷன் தான் பண்ணும். ஏன்னா இபிலேருந்து தான் அது பவர் ட்ராப் பண்ணி எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்குது பேக்கப் டைமுக்கு. வேறஸ் நீங்கள் சோலார் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24/7 பவர் கட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. பர்ஃபெக்டான சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு நைட் ஃபுல்லாக ரன் ஆகிற அளவுக்கு பேக்கப் ஸ்டோர் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் நெக்ஸ்ட் டே அது சார்ஜ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான சிஸ்டம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அட் தி எண்ட் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ எந்த மாதிரி அப்ரோச்சில் நீங்கள் போறீங்கன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இபி இன்வெர்டர் நீங்கள் சோலார் பேக்கப் சிஸ்டம் போட போகிற வீட்டில் இருக்குது அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். தேவையான அப்ளையன்சஸ் நீங்கள் கவர் பண்ண தான் போகிறீங்க. அதில் ஒன்ஸ் அகைன் ஒரு இபி இன்வெர்டர் கனெக்ட் ஆயிருக்குன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் போட முடியும். ஏன்னா 2 பேட்டரி சீரீஸ்லாம் பண்ண முடியாது. ஆஸ் வெல் அஸ் இது பார்த்தீங்கன்னா C10 சோலார் பேட்டரிஸ் இருக்கும், அது C20 கிரேடு பேட்டரிஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே பேட்டரி கிடையாது, ஒரே டைப் ஆஃப் சிஸ்டமும் கிடையாது. அதே மாதிரி தான் என் வீட்லேயும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறப்ப மாடி வீடு கீழ் வீடுன்னு 2 பேக்கப் சிஸ்டம் வேஸ்ட்டாக இருந்தது. அது நான் ரீசேல் தான் பண்ண முடிஞ்சது, வேறு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு இபி பேக்கப் சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்கள் அது ரீசேல் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த விஷயம், நீங்கள் இப்போ புது வீட்டுக்கு சோலார் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புது வீடாக இருக்கும்போதே முதல்ல சோலாருக்கு ஏற்ற மாதிரியே வீடை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபுல் வீட்டையும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டமில் கவர் பண்ண முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா அதான் செகண்ட் நான் சொன்ன மாதிரி எல்இடி லைட்ஸு, பிஎல்டிசி ஃபேன்ஸு அண்ட் ஏசிலையும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சோலார் ஏசி அப்படின்னு இருக்குது. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது ஒரு 800 வாட்ஸ் கன்சம்ஷன்லேயே இப்போ ஏசி ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்டான அப்ளையன்சஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஸ்டால் பண்ணி போகிறப்ப மொத்த வீட்டுக்குமே ஒரே சிங்கிள் ஆஃப் கிரிட் சிஸ்டம்லேயே நீங்கள் மொத்த வீடியோ நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான சோலார் பேக்கப் சிஸ்டம் ஒரு முழு வீட்டுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நீங்கள் மொத்த பவரையும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பாசிபிளான்னு கேட்கலாம். கரெக்ட் தான், பாசிபிள் தான். பட் விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த மாதிரி பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணுற அப்ளையன்சஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேக்கப் டைப் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் மொத்த வீட்டையும் நீங்கள் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறப்ப எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இல்லைனா நீங்கள் பார்த்து உங்களோட பேக்கப் டைப் பவர் கட் ஆயிடுச்சு, பேக்கப்பில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பேக்கப் டைம் அஃபெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பவர் இருக்கிறப்பனா ஓகே, சோலார் பேக்கப் தீர்ந்ததுக்கப்புறம் இபியில் கன்சியூம் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டர். மிச்ச நேரத்தில் இப்போ பவர் பேக்கப் இல்லைன்னா மொத்த வீடுமே இருட்டாயிடும். ஸோ அந்த சினாரியோ நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் பெஸ்ட் சோலாருக்குன்னு ஏற்ற மாதிரி பவர் கன்சம்ஷன் கம்மியாக யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறது பெட்டர். பட் ஒன்ஸ் அகைன் அது புது முதலீடு நிறைய பண்ணணுன்றதுனால நீங்கள் பழைய அப்ளையன்சஸ் போக போக புது அப்ளையன்சஸ் ஆகுது இந்த மாதிரி பவர் கன்சம்ஷன் கம்மியாக யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸாக நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்த விஷயம், சோலார் பேனல் பேக்கப் சிஸ்டம் இன்ஸ்டால்
பண்ணுறதுக்கு இன்சென்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு. இது நான் போன வீடியோலேயே அட்ரஸ் பண்ணியிருந்தேன். அதாவது சோலார் பேக்கப்பில் வந்து ஆன்கிரிட் டைப் சோலார் பேக்கப் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்சென்டிவ் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆஃப் கிரிட் டைப்புக்கு சுத்தமாக வந்து இன்சென்டிவ் கிடையாது. ஆன்கிரிட் டைப்லேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நெட் மீட்டர்னு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. பேட்டரி பேக்கப் இதில் இருக்காது. ஸோ இதில் வந்து 95% அட்லீஸ்ட் பவர் கட்டே இல்லாத ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா பவர் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேக்கப்னு ஒன்று கிடையாது. இதில் என்ன கான்செப்ட்னா நீங்கள் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க சோலார் பேனல்ஸில். அது நீங்கள் கொஞ்சோண்டு கன்சியூம் பண்ணிப்பீங்க, மிச்சத்தை எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப யூனிட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் கன்சியூம் பண்ணுற யூனிட்டும் வந்து மீட்டரில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டும் காம்பன்சேட் ஆகிட்டு இருக்கும். இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனா, ஒரு யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூஷுவல் டாரிஃப் தான் இருக்கும். நீங்கள் ஒரு யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு அது வந்து ₹2.50 கணக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது பில்லுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் பை சான்ஸ் வந்து உங்கள் பில் அமௌண்ட்டை எக்ஸீட் ஆகுதுன்னா கூட அந்த ஃபாலோவிங் சைக்கிளில் நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மிச்சப்படி உங்களுக்கு வந்து காம்பன்சேஷனாக காசுலாம் வந்து டிஎன்இபிலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதே இந்தியாவில் மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்னு பேலன்ஸ் பண்ணுற ஸ்டேட்ஸும் சிலது இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவங்க இன்னும் வரலை. மேபி ப்ரைவேட்டைஸ் ஆகிற பிளான்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி அவங்க இதை ரிவைஸ் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்ன்ற மாதிரி மாற்றலாம். ஸோ இந்த ஆஃப் கிரிட் ரெலவெண்ட்டாக ப்ரைஸிங் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அதோட நியூஸும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் இன்சென்டிவ் சோலார் பேனல் பேக்கப் சிஸ்டம்க்கு இன்சென்டிவ்னு பொறுத்த வரைக்கும் செலக்டட் வெண்டார் கிட்ட போயிட்டு நீங்கள் செலக்டட் பிராண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இன்வாய்ஸ்க்கு மட்டும்தான் இன்சென்டிவ்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கம்பேர் டு வாட் யூ கேன். நீங்கள் நல்ல பிராண்டு போய் நல்ல வாரண்டி கவரேஜ் இருக்கிற பிராண்ட் எடுத்து அதுலேயே வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டமும் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணுற மணிலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து பெரிய இன்சென்டிவ் அமௌண்ட் கிடையாது. இப்போதைக்கு இந்த அளவு தான் நிலவரம் இருக்குது. சப்போஸ் இதில் அப்டேட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்த விஷயம் வரி, டாக்ஸஸ். சோலார் பேனல் பேக்கப் சிஸ்டமில் நீங்கள் மேக்ஸிமம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்கணும்னா நீங்கள் பேனல், இன்வெர்ட்டர், பேட்டரி மூணுத்தையுமே வந்து ஒரே இன்வாய்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பேட்டரியோட டேக்ஸ் பர்சன்ட்டும் இன்வெர்ட்டரோட டேக்ஸ் பர்சன்ட்டும் வந்து கம்மியாயிடும். நீங்கள் சோலார் பேட்டரிஸ் வந்து எடுக்கிறீங்க, சோலாருக்காக தான் பேட்டரிஸ் எடுக்கிறீங்கன்னா கூட தனியாக இன்வாய்ஸ் பண்ணுறப்ப உங்களுடைய டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற 28% மாறிடும். இதுவே நீங்கள் வந்து சோலார் பேனலோட சேர்த்து இன்வாய்ஸ் பண்ணுறப்ப அது வந்து ஜஸ்ட் 5% தான் இருக்கும். இந்த 5%ம் பார்த்தீங்கன்னா 12% ரிவைஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்த் வந்து நீங்கள் நியூஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிர்மலா வந்து டேக்ஸஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டேக்ஸஸ் வந்து 28% நீங்கள் ஸ்டாண்டலோனா வாங்கினா இருக்கிறது அதே 28% தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் சோலார் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 12% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்வெர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 28% டேக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து நீங்கள் சோலார் பேனலோட சேர்த்து இன்வாய்ஸ் பண்ணுற பேட்டரியோட டேக்ஸ் பர்சன்டேஜ் 5%லேருந்து 12% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால பேட்டரி, இன்வெர்டர், சோலார் பேனல் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களோட இன்வாய்ஸில். ஸோ இனிமே நீங்கள் சோலார் பேனல் போடுறப்ப இது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டேக்ஸஸ் வருது போட்டிருக்காங்கன்றது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கேல்குலேஷன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்டிமேட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது இண்டிவிஜுவலாக அப்படின்றதுக்காக ரெடிமேடாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைல் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் ஃபைலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேனல்ஸ் எவ்வளோ, பேட்டரி எவ்வளோ, இன்வெர்ட்டர் எந்த மாதிரி டைப் போகணும், ஸோ எந்த மாதிரி சிஸ்டம் போட்டால் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் நீங்கள் ஒரு எஸ்டிமேட்டாக பார்த்துக்கலாம். அந்த ஃபைலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்த முக்கியமான விஷயம் எர்த் ராட்ஸ் அண்ட் லைட்னிங் அரஸ்டர்ஸ். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்கப் சிஸ்டம் 5 கிலோவாட் இல்லை 7.5 கிலோவாட்டு அதுக்கு மேலே போகுதுன்ற பட்சத்தில் 5 கிலோவாட் சிஸ்டம் அண்ட் அபவுக்கு வந்து நீங்கள் எர்த் ராட்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அண்ட் 7.5 கிலோவாட் அண்ட் அபவுக்கு வந்து லைட்னிங் அரஸ்டர்ஸ் இடிதாங்கி நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில சோலார் எலக்ட்ரீஷியன்ஸ் மேபி காசு நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உங்கள் சேஃப்டிக்கும் உங்கள் அப்ளையன்சஸோட சேஃப்டிக்கும் நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்னா இந்த சேஃப்டி அப்ளையன்சஸை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மாதிரி பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிச்சயமாக அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து நிச்சயமாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக
இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாலாவின் பார்வையில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.